வீட்டில் தனியாக இருக்கும் நம்ம ஊரு பெண்களை குலை நடுங்கச் செய்யும் கொடுமையான நிகழ்வு ஒன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நிகழ்ந்துள்ளது. பச்சிளம் குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் ஒருவர் இரு போதை ஆசாமிகளால் ஒரே நாளில் இருமுறை வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் காதலித்த பெண்ணை பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். பெண் வீட்டாரால் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று பாதுகாப்பாக இருப்பதற்காக தனது சாதி சனம் அதிகமாக வசிக்கும் பகுதியில் வாடகைக்கு வீடு பார்த்து குடியேறினார். இந்த தம்பதிக்கு 6 மாத குழந்தை இருக்கும் நிலையில் இளைஞருக்கு கேரளாவில் வேலை கிடைத்தது. குழந்தையையும் மனைவியையும் அங்குள்ள வீட்டில் இருக்கச் சொல்லிவிட்டு அந்த இளைஞர் மட்டும் கேரளாவுக்கு புறப்பட்டு சென்றார். பகல் நேரத்தில் அந்த பெண் வீட்டு வாசலில் குழந்தையுடன் அமர்ந்திருப்பதை இரு மர்ம நபர்கள் நோட்டமிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி வீட்டின் கதவை முழுமையாக பூட்டாமல் சார்த்தி வைத்துவிட்டு குழந்தைக்கு அந்த பெண் பாலூட்டி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கதவை தள்ளிக்கொண்டு வீட்டுக்குள் புகுந்த 2 ஆசாமிகளில் ஒருவன் அந்த பெண்ணிடம் இருந்த பச்சிளம் குழந்தையை வெடுக்கென பறித்துக் கொண்டதாகவும் மற்றொருவன் அந்த பெண் சப்தம் போடாதபடி வாயை பொத்தி மடக்கி பிடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த பச்சிளம் குழந்தையை அப்படியே தூக்கி பிடித்துக் கொண்டு கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்திய ஒருவன் அந்த பெண்ணை தங்கள் ஆசைக்கு இணங்கச் சொல்லி மிரட்டி உள்ளான். வேறு வழியில்லாமல் அந்த கொடூரர்களின் பிடியில் சிக்கி அந்த பெண் படாத பாடுபட்டுள்ளார். இருவரும் அந்த பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுவிட்டு இதனை வெளியில் சொன்னால் இருவரையும் ஊர் திரும்பும் கணவரையும் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு 1:30 மணி அளவில் கதவு தட்டும் சப்தம் கேட்டு யார் என்று பார்ப்பதற்காக கதவை கொஞ்சமாக திறந்துள்ளார் அந்த பெண். அடுத்த வினாடியே கதவை தள்ளிக்கொண்டு முரட்டுத்தனமாக அந்த காமுகர்கள் மீண்டும் அந்த வீட்டுக்குள் புகுந்தனர். மீண்டும் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தி அந்த பெண்ணை பாலியல் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதிகாலை வேளையில் உடல் சோர்வடைந்த அந்த பெண்ணை அப்படியே போட்டுவிட்டு அந்த அரக்கர்கள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து 20ஆம் தேதி காலையில் தனது கணவரிடம் கண்ணீர் விட்டு கதறிய அந்த பெண் தனக்கு இனி வாழ விருப்பமில்லை என்று கூறி வேதனை தெரிவித்துள்ளார். ஆறுதல் கூறிய கணவரோ எந்த அவசர முடிவும் எடுக்க வேண்டாம், நான் வேலை பார்க்கும் இடத்தில் லீவு போட்டு சீக்கிரம் வந்துவிடுகிறேன் என்றும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு என்றும் ஆறுதல் கூறியுள்ளார். அதன்படியே 23ஆம் தேதி ஊருக்கு திரும்பிய அந்த இளைஞர் தனது மனைவி குழந்தையுடன் கோவில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கு தனக்கு நேர்ந்த கொடுமைகளை விவரித்த பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட காமுக கொடூரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எழுத்துப்பூர்வ புகார் அளித்தார். உடனடியாக அந்த புகார் குறித்த விவரங்கள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. உடனடியாக அந்த பெண்ணுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவரையும் பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அவர்களது அங்க அடையாளங்கள் மற்றும் அவர்களை நேரில் பார்த்தவர்கள் சொன்ன தகவலின் பேரில் பெண்ணிடம் வீடு புகுந்து சீரழித்த புகாருக்குள்ளானவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த வழிப்பறை கொள்ளையர்களான மாரி செல்வம் மற்றும் மாரியப்பன் என்பது தெரிய வந்தது. அருகில் உள்ள மலைப்பகுதியில் அவர்கள் பதுங்கி இருக்கும் தகவல் அறிந்து விரைந்து சென்ற தனிப்படை போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். போலீசாரிடம் இருந்து தப்பிக்க பாறையில் இருந்து குதித்த மாரியப்பனுக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மாரி செல்வம் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான்.
கால் முறிந்து கிடந்த மாரியப்பனை தூக்கிச் சென்று அவனுக்கு மாவு கட்டு போட்டுவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையே தப்பி ஓடிய மாரி செல்வத்தை போலீசார் மடக்கி பிடிக்க முயன்ற போது அவன் கத்தியால் போலீசாரை தாக்கிவிட்டு ஓடியதாகவும் அவனது காலில் துப்பாக்கியால் சுட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். போலீசார் சுட்டதில் இடது காலில் குண்டு பாய்ந்ததால் ஓட இயலாமல் தவழ்ந்த அவனை தூக்கிச் சென்று தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதற்கிடையே தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் தனிப்படை போலீசார் இருவரையும் நேரில் சந்தித்து காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நலம் விசாரித்தார். காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் படுத்திருந்த மாரி செல்வத்தையும் பார்த்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி ஆல்பர்ட் ஜான், பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் இது போன்ற அதிரடி நடவடிக்கை தொடரும் என்று எச்சரித்தார். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லேடிய ரேப் பண்ற மாதிரி, நைட் பாயிண்ட்ல ரேப் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தாங்க. அந்த பேஸ் பண்ணி கோவில்பட்டி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அந்த அக்யூஸ்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அந்த ஆளை செக்யூர் பண்றதுக்குமா ஒரு 4 ஸ்பெஷல் டீம்ஸ் அனுப்பியிருந்தோம். அதுல கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த ஒரு அக்யூஸ்ட அப்ரிஹெண்ட் பண்ண போகும்போது he tried to assault the special team sub inspector with a sickle along with the policeman who was along with him. அந்த 2 பேருக்கும் காயம் இருந்தது. despite that injury அவரோட செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் சிமிலர்லி அந்த அக்யூஸ்ட செக்யூர் பண்றதுக்காகவும் he was supposed to use force. அதுல 1 round of bullet was fired and based on that the accused was apprehended also. In the critical situation, despite his wound and injury, in the brave act பண்ண SI definitely deserves appreciation. That is a real brave act. Similarly, அந்த 2 பேருடையும் medical condition observation இருக்கு, SIs as well as the policemen's. Similarly, and accused medical condition observation இருக்கும். We are monitoring the medical condition of all. Other legal formalities, further investigation will follow. ஆமா, முன்னாடி வழக்கில் உள்ள ஆளுகள் தான் 2 பேரும். இந்த ஆளு ஹிஸ்டரி ஷீட்டோட அக்யூஸ்ட் தான். ஸோ ஏற்கனவே நிறைய ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருந்தால் தான் டெஸ்பைட் தட் இந்த மாதிரி ஒரு ஆக்டில் ஈடுபட்டாங்க. எதிர்பார்க்கலாம். பணிக்கு செல்லும் பெண்ணோ வீட்டில் இருக்கும் பெண்ணோ ஒவ்வொரு பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறையினரின் தலையாய கடமை. அதே நேரத்தில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். பகல் நேரமாக இருந்தாலும் கதவை திறந்து போட்டு அமர்ந்திருப்பதை தவிர்க்கவும். வீட்டில் நீங்கள் தனியாக இருப்பதை எக்காரணம் கொண்டும் பிறருக்கு தெரியும்படி நடந்து கொள்ளாதீர்கள். இரவு நேரத்தில் அறிமுகமில்லா நபர்கள் வந்து கதவை தட்டினால் எக்காரணம் கொண்டும் திறக்க வேண்டாம். எத்தனையோ தேவையில்லாத செயலிகளை செல்போனில் வைத்திருப்பீர்கள். ஒவ்வொரு பெண்ணும் காவல்துறையின் SOS என்ற காவல் உதவி செயலியை கட்டாயம் தங்கள் செல்போனில் இன்ஸ்டால் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோன்ற அசாதாரண நேரங்களில் உடனடியாக உதவி பெற இயலும். அலட்சியமாக இருந்தாலும் குற்றம் கேடு தரும்.